சாப்பிட்டாலும் மனைவி என்ன பட்டியா கிடக்கு. புரியுங்களா? அப்புறம் வந்தோட வழி வந்தாது விழுந்தா உழுது. கசப்பான கனியை காமிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப வந்து பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருக்காரு, ஆனா அவரா நல்லவரா இல்லை, வல்லவரா இல்லை. புரியுங்களா? வேற மட்டும் வல்லவர் இருக்கக்கூடாது, வல்லவரா இருக்கணும், நல்லவராகவும் இருக்கணும். எங்க அப்பா நல்லவர் வல்லவர்னா அவர் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும். புரியுங்களா? ஒரு பிள்ளைய ஒரு கட்டி கேட்கணும், பிள்ளை அடிக்காது கேட்டா தான் அவர் வல்லவர்னு அர்த்தம். புரியுங்களா? அப்ப நல்லவர் வல்லவரா இருந்தா தான் அவர் நல்லா அப்பான்னு சொல்ல முடியும். வேலைக்கு விட்டு வீட்டிலே இருந்தாலும் பிள்ளை அவர் நல்லா அப்பான்னு சொல்ல முடியுமா? அப்ப வந்து அதான் இலையை போல இருக்கிற மரம், ஒண்ணுமே இல்லாம வீட்டுல இருந்தோம்னாக்க, புரியுங்களா, கனியும் இல்லை ஒண்ணுமே இல்லாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்க வெளிச்சமாக உப்பாக இருக்க வேண்டும். அப்ப விசுவாசி திருமணம் முடிக்க வேண்டும். அவிசுவாசி இருந்து ஒருவர் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர் எப்படி ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்றால் உங்களுடைய நற்கிரிகளின் மூலமாக அவங்களை என்ன செய்ய முடியும். அதனால்தான் உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசமாக இருக்க கடவுதாக. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, விசுவாசியான புருஷன் தன்னுடைய மனைவியை பரிசுத்தமாக்குகிறான். பரிசுத்தமாக்கப்படுகிறது என்றால் எப்படி பரிசுத்தமாக்குகிறான்? புரியுங்களா? பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தம் இல்லை. இந்த வசனத்தை தப்பா மீன் பண்ணிடக்கூடாது. புரியுங்களா? அவர் விசுவாசியான கணவன் அவிசுவாசிய தன் மனைவி என்ன செய்யறான்? பரிசுத்தமாக்குகிறான். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. புரியுங்களா? அதனால உங்க பிள்ளைகளும் சுத்தமாக இருக்கிறார்களே. புரியுங்களா? அப்பனா இது என்னன்னாக்க மற்றவர்களை பரிசுத்தமாக்குற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அப்பதான் அவங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமாக முடியும். அதனால்தான் வெண்மை உப்பு ஏன் ஆண்டவர் வச்சாருனாக்க, உப்பு வந்து பரிசுத்த வெண்மைக்கு பரிசுத்தக்காரன். புரியுங்களா? உங்க அந்த வெண்மை தான் அடுத்தவங்க என்ன செய்யும்? வெண்மையாக மாற்றும். இந்த உப்பு சாரத்தை அங்க உண்டாக்க முடியும். மார்க் 9:50 பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, இது மத்தியில கிடையாதுனால மார்க் 9:50 ஆண்டவர் சொல்றாரு, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாய் இருங்கள், ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? அப்ப உப்பு நம்ம இருந்தா நம்ம சாரம் என்ன செய்யும்? அவங்களுக்கு சோத்துல வந்து உப்பு போட்டா உப்பு சாரம் ஏறிடுது இல்லை. அதனால அவிசுவாசி என்ன உங்களுடைய சாரத்திற்கு அவங்க என்ன செய்யணும்? ஏற்றக்கூடாது. நீங்க கோபக்காரன் குடும்பத்தையே கோபக்காரன் ஏற்றக்கூடாது. இந்த உப்பு ஏறிடக்கூடாது. புரியுங்களா? அது இவங்க முக்கியம். எங்கிட்ட அவங்க குடிச்ச உடனே ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகி. புரியுங்களா? பார்த்து சொல்லுங்க. கொலைசர் 4:6 அவனவனுக்கு இன்னென்ன உத்தரவு சொல்லும்படி நீங்கள் அறியும்படிக்கு, உத்தரவு சொல்ல நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிரியை புரிந்ததாயும் உப்பால் சாரமேற்றதாகவும் இருப்பதாக. புரியுங்களா? இங்கே உப்பு எதை சொல்கிறார் ஆண்டவர்? வசனத்தை சொல்கிறார். வசனத்தை எழுதிங்களா? கொலைசர் 4:6 உப்பு தான் என்னது? வசனம். இந்த வசனத்தை நாள்தோறும் முற்போக்கான பாசிட்டிவான வார்த்தைகளை பேச பேச, இந்த வார்த்தையை வாயில வைக்க இந்த குடும்பத்தில் இந்த வசனம் சாரமேற்றப்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால திருச்சபையில இந்த வார்த்தையை குறித்தே பேசுகிறோம், விசுவாச வார்த்தையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வசனம் தான் என்னது? உப்பு. இந்த வசனம் தான் சாரமேற்றக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையிலே நாம் பேசுற சந்தோஷத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, வெற்றி வாழ்க்கை குறித்து பேசுகிறோம். இதுதான் நமக்கு ஒழுக்கமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, சில விசுவாசிகள் அவிசுவாசி பேசுறது காட்டிலும் மோசமா இருக்கு. புரியுங்களா? சில விசுவாசிகள் பாத்தீங்கன்னாக்க வாயிலிருந்து என்ன செய்யும்? கெட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கும். புரியுங்களா? அவிசுவாசிகள் பேசுறது காட்டிலும் மோசமா இருக்கும். புரியுங்களா? அப்படி நம்ம பேச கூடாது. கெட்ட வார்த்தை இருந்தாக்க அதாவது புரோஜனமற்ற வார்த்தைகள், தேவ நாமத்தை மையப்படுத்தாத வார்த்தைகள், வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வராத வார்த்தைகள் கெட்ட வார்த்தை. புரியுங்களா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்காது விசுவாசிகள். அப்ப நம்ம வந்து கணவனாக இருக்கவன் மனைவி என்ன ரட்சிப்பு நடத்த வேண்டும் என்றால் வசனம் உங்களுக்குள் சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? வசனம் தான் உப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுங்களா? வசனம் தான் உப்பாய் சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி. அப்ப நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசி என் கணவன் ரட்சிக்கப்படுவார், என்னோட ஆவிக்குரிய கணவனை நான் வந்து ஆண்டவருக்கு நடத்த முடியும், ஹல்லேலூயா, மனைவியை நடத்த முடியும் என்று பேசுகின்ற பொழுது உங்கள் வார்த்தை அன்பு நிறைந்த வார்த்தைகளாக, சமாதானம் நிறைந்த வார்த்தைகளாக, என்ன மேன்மையான வாழ்க்கை அடையும்படியான வார்த்தைகளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய துணை ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உப்பு யார் பக்கம் இருக்கு? சாரம் யார் பக்கம் இருக்கு? விசுவாசி பக்கம் இருக்கு. யோவான் 17:19 அவர்கள் சத்தியத்தினாலே
பரிசுத்தமாக்கும்படி அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம். அப்ப வசனத்தினால என்ன உண்டாகும்? பரிசுத்தம். வசனம் தான் உப்பு, வசனம் தான் பரிசுத்தம் ஆக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்களை பரிசுத்தமாக்கக்கூடியது என்னது? வசனம். ஹல்லேலூயா. அப்ப கணவனும் மனைவியா இருக்கிற நம்ம மனுஷனும் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட வசனத்தை நாம் பேசும் வார்த்தைகள் தான் மற்றவர்களை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு கிறிஸ்து சமயம் பாருங்க, திருவசனத்தை கொண்டு சொல்றாரு. தண்ணீர் முழுக்க நாம் சுத்திகரித்து திருவசனம் நம்மை ஞானஸ்நானத்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணுகிறதா. நம்ம சரீரப்பட ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆனா வசனமே நமக்கு என்ன செய்கிறதா? ஞானஸ்நானம் கொடுத்து நம்ம பரிசுத்தமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளணும், வசனம் நம்ம என்ன செய்கிறது? அது பரிசுத்தமாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதனால திருச்சபைக்கு வரோம். பாருங்க, அமெரிக்க தேசத்துல ஒரு அம்மா சொல்ல பாத்தீங்களா? ஒரு அம்மா என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை அட்டெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்க? பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா ஜெபத்து வரும்போது உங்க பிரசங்கம் பிரமாதமா இருந்துச்சு ஐயா அப்படிமாங்க. ஒரு நாள் அம்மா ஹவுஸ் கட்டி போகும்போது போனாங்க. அங்க போய் அம்மா பிரசங்கம் நல்லா இருக்கு நீங்க சொல்லி ஒவ்வொரு வாரமும் என்னமா போன வாரம் நடத்தினேன் அதுதாங்க தெரியலங்க. எதாங்க தெரியலங்க. என்னம்மா அப்ப நீங்க தான் சொல்றதெல்லாம் பொய்யா? இல்ல ஐயா, நான் என்ன செய்யறேன்னாக்க நான் துணிகள்லாம் அழுக்கு துணிகள்லாம் வாங்கி நல்லா லாண்ட்ரி வச்சு நடத்துறேன். அதெல்லாம் வச்சு நடத்துறதுனால பல இடங்கள் அழுக்கு துணி வாங்கிட்டு வீட்டில் நல்லா வாஷ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஒரு சில துணிகள்லாம் ரொம்ப கரை வடிந்து இருக்கும். அதனால செய்கிறேன், அந்த கரை வடி துணியெல்லாம் எடுத்து நல்லா சோப்பை வச்சு தேய்க்கிறேன். தேய்க்க கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுது? இந்த கரையெல்லாம் போய் துணி பளிச்சுன்னு ஆகிடுது. அதே போல ஐயா நீங்க ஏன்னா ஆலயத்துக்கு வரும்போது ஆதியாகமோ என்னாமோ எப்படி ஆகுமோ அப்படியெல்லாம் இருந்தா கூட ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக சென்று அப்படியே சோப்பு போடுவதில் என்ன போட்டு அப்படியே தேய்க்கிறது. அப்படியே நீங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே அப்படியே அறிவில் குளிச்சது போல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாறிடுறேன். உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசியாக நீங்க உங்க வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க கணவனையும் மனைவியோ சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்க்க அப்படியாக கொஞ்ச நாள்ல ஃப்ரெஷ்ஷாக மாறிடுறாங்க. அவங்க உப்பாக மாறுறாங்க. அவங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராக மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்படித்தான் அவங்களை என்ன செய்ய வேண்டும்? நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். அவங்க தள்ளிவிட கூடாது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:21 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகப்பட்டதும் எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசியா நீங்க எல்லா அவிசுவாசான வார்த்தைகளை விடணும். கணவனை பத்தி குறை சொல்றது, மனைவி பத்தி குறை சொல்ற எல்லா வார்த்தையும் விசுவாசியா அவிசுவாசியை குறித்து எல்லா இந்த வார்த்தையை அடுத்த சொல்றதை என்ன செய்யணும்? இதெல்லாம் விட்டாதான் எஜமானுக்குரிய கனவுள்ள பாத்திரமாக நீ மாற முடியும். ஹல்லேலூயா. அந்த விட்டாதான் அவங்களை சுத்திகரிக்க முடியும். அது மூலம் தான் சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க உங்க நடக்கை மூலமா அவங்க கிரியைகள் நற்கிரியைகள் மூலம் தான் அவங்க நாடருக்குள்ளாக நடத்தணும். இதெல்லாம் விட்டுணும். இனிமேல் வாயிலிருந்து அவிசுவாசம் வார்த்தை வாயில் பலதா வயிறு பிள்ளைய பார்த்து மக்கு வாயில் சொல்லவே கூடாது. மக்கு சொல்லி இன்னைக்கு பாஸ்டர் எப்படி மக்கா இருக்குன்னா சொல்லிட்டு அதுக்கு ஜெபத்துக்கு வராது. நீங்க தானே மக்கா ஆக்கிட்டீங்க. இப்ப ஜெபம் பண்ணுனா அது மாறாதுங்க. வாயை சொல்லிதான் மாற்றணும். என் பிள்ளை மேன்மையடைவான், என் பிள்ளை நாணத்தில் சிறந்தவன். நீங்க தானே வாயை சொல்லி ஏற்கனவே சொன்னதை கேன்சல் பண்ணணும். ஹல்லேலூயா. அதனால வாய் எதை சொல்றோமோ அது நடக்கும். ஹல்லேலூயா.